ஸோ யானையை கடந்து வந்தாச்சு. வேறு லெவல் சவுண்டு சார். போகும்போது தான் பார்த்துப்போம். வாவ், வேற மாதிரி தெரிஞ்சு இது இறங்கும் இல்லை அது இறங்கி. சரி வாங்க வாங்க போகலாம். ஒரு வேளை வந்துச்சுன்னா அப்படியே இடையில வந்து பார்த்துட்டு போயிடலாம். வரும்போது எங்கே வேற மாதிரி சவுண்டாக இருக்குது. யானை சவுண்டு இதில் கேட்கல. யானை சவுண்டு கேட்குது. இது கிராஸ் பண்ணுன்றீங்களா? கூட்டமாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சிங்கிளாக இருந்தால் தானே பிரச்சனை. கூட்டமாக இருந்தாலும் கூட்டத்தில் ஒன்று நடக்கும். ரெண்டு சைடு நிற்கிதுண்ணா. அதே சவுண்டை பார்த்தீங்களா? வேற மாதிரிங்க, சவுண்டுக்கே அடிமை ஆகிட்டேன் நான். வாங்க 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 போகலாம் போகலாம் போகலாம். கடையில் வாங்கிட்டு போயிடலாம். சவுண்டு இல்லை, இது பெரிய யானையோட சவுண்டா சின்ன யானையோட சவுண்டா? சவுண்டு வேற மாதிரி. அங்கே போகிற இடத்துல இருந்துச்சுன்னா அதான் நம்ம இங்கேருந்து இது வராதாம அங்கேருந்து அது வராதா? ஆஹா, வெளியே வந்துருச்சு போலமா? இல்லை சவுண்டு வந்து இப்போ வெளியே தானே கேட்குது. உசுரே போயிட மாட்டேங்குது. போயிருந்துருக்கு இதுக்குள்ள இருக்கா? உள்ள ஒரு படம் இருக்கு. வரும்போது இந்த வழியில் வர மாட்டேன். எப்படி சுற்றி 10 கிலோமீட்டர் தான் நடந்து வைக்கிறேன். ஏன் ப்ரோ? அங்கேயும் ஒரு பெண்ணா போய் எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்கள கூட விட்டு 2 பேரும் சரி காட்டுத்தனமாக ஓட்டத்தை போட்டுவாங்க. பயமாச்சு. ஆக்சுவலாக அங்கே வந்துட்டு 2 சைடுமே யானை இருந்துச்சு. அந்த யானை சவுண்டு வந்துட்டு சும்மா அந்த ஒரு டுக்காட்டில் போகும்போது அந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி வைப் ஆயிடுச்சு. யானையோட சவுண்டு நல்லா இருக்குது. இந்த யானை அதாவது உள்ளே காட்டுக்குள்ளே இருந்துச்சு, அதை தான் பார்த்தோம், வெளியே வரல. ஒரு யானை வந்து போகிறத பார்த்துட்டோம், அது பின்னாடி பேக் சைடு தான் பார்த்தோம். இந்த யானை வந்து உள்ளே இருந்துச்சு, காட்டுக்குள்ளே இருந்துச்சு. அதனால் அதோட உடம்பு வந்து லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் சவுண்டு தாங்க அந்த ஒரு போதை, வேற மாதிரி ஒரு போதை. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வேற வைப்பாக இருக்கு. எங்கள் கிளாஸில் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுற ஃபேன்ஸ் ஃபோன் ரெடியாக இருக்கிறேன். அது என்ன வீடா? அது போட்டலாம். வீட்டப்போ வராதா? இங்கே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் குளிருது. பட் இருந்தாலுமே சன் வர ஆரம்பிச்சிச்சு, சன்ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம சன்ரைஸ் பார்க்குறக்காக தான் போகிறோம். மூக்கெல்லாம் கொஞ்சம் அடைக்குது. அப்படி சுற்றி வந்துக்கலாம் ப்ரோ, வேற வழி இல்லையா? யாரும் வந்துருந்தா வால்பாறை இழப்புறைகள், வால்பாறை சம்பவம்.
ஓ பைக்கில் வந்தால் இப்படி தான் வரணுமா? வண்டியில போய் அடிச்சு உடைக்காதா? வாய்ப்பாடுக்கு எல்லாம் வண்டியும் போட்டு அடிச்சு உடைக்க போகிற வழியில் இப்படி வண்டியை போட்டு நம்ம நீட்டாக யாரும் சின்ன தண்ணியாக இருக்குது. இது ஒரு சின்ன பாலம், தண்ணி போயிட்டுருக்கு. வாயிலேருந்து புகையா வருது. நேற்று நைட்டு வந்துட்டு அப்புறம் தம்பியோட ரூமில் தான் வீட்டில் தான் தங்குறோம். அவங்க வந்து செம்ம கேரக்டர் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு சாப்பாடெலாம் போட்டாங்க. சாப்பிட்டு ஒரு 11 மணி இருக்கும் தூங்குறப்போ. 11 மணிக்கு போயிட்டு எல்லாம் ஒரு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே போய் படுத்துட்டோம். ஸோ நைட்டு வந்து அதிகமாக வீடியோ வந்து விளாட் பண்ணலைங்க. அது வந்துட்டு எல்லாத்தையுமே காட்டலான்னு பார்த்தேன். சரி ஓகே பசங்களை வந்து சுற்றி ஒரு வேறு லெவலான ஒரு சவுண்டாக கேட்குது. சார் வீடியோ பண்ணுறோமா? அதுக்கப்புறம் நைட்டு தூங்கிட்டு காலையில் 2 மணிக்கெல்லாம் நான் எழுந்திரிச்சிட்டேங்க. எழுந்திரிச்சு கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் பண்ணி போட்டு அப்புறம் 2 மணிக்கு மேலே தூக்கமே வரலைங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் எடிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே அப்புறம் மார்னிங் வைப்பு சன்ரைஸை பார்க்குறதுக்காக கிளம்பி நடந்து போய்கிட்டு இருக்கோம். பின்னாடி பாதையெல்லாம் பார்த்தீங்களே, பைக்கில் வரும்போது கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிக்கும். காலகடைக்கு போட்டு இந்த பாட்டை ஏற்றிட்டு நான் கேளு அவன் எதையோட கேட்கறான். ஒரு நாளைக்கு 100 டைம் கேட்கறேன். இந்த பாட்டு முடிஞ்சு இந்த பாட்டு திருப்பி போடுறேன். இந்த பாட்டு முடியுது அப்படி போட்டுட்டே இருக்காங்க. 5 நேரம் போடலாம்.